நம்ம கௌதமோட உயிருக்கு இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்தது ஆபத்து கிடையாது. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பொய் சொல்லி தன்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட அப்பா யாரு? அதாவது இந்த எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியங்கள் தெரிஞ்ச அடுத்த செகண்ட். ஆனா இந்த விஷயம் எல்லாமே நம்ம ரேவதிக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போய் கேட்கும்போது தான், கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதாவது "நீ செஞ்ச பாவம் எல்லாமா சேர்த்து, உன்னோட புள்ளையோட உயிருக்கு இப்போ விடையா வந்து நிக்குது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதிக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கௌதமோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ரேவதி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு இப்போ அடுத்தடுத்த உண்மைகள் தெரிய வந்துருச்சு. இந்த எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவும், ரேவதியும் வந்துட்டு கௌதம எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. "கௌதம் அமைதியா இருங்க கௌதம். நீங்க வந்து இப்ப நாங்க சொல்றத கேளுங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே கௌதம அவங்களால சமாளிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கௌதமோட மனசுக்குள்ள அவ்ளோ கோவம், அவ்ளோ ஆத்திரம், அவ்ளோ ஆதங்கம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்திருக்கு. ஏற்கனவே அதாவது தன்னோட அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதிவேகமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து இதுக்கு முன்னாடி அசிங்கப்படப்பட்டிருக்காரு அப்படின்றது தான். அதாவது யார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த எஸ்எஸ்கே ஒவ்வொரு முறையும் நம்ம கௌதம பார்த்து அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா பேர் தெரியாத ஒரு அனாதை அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம அ ரொம்ப நோகடிச்சாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு செம்ம கோவம். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கேவோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு, "உன்ன தான் இத்தன நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னோட கழுத்த நெரிச்சு இங்கேயே உன்ன கொல்ல போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. எஸ்எஸ்கே கிட்ட நம்ம கௌதம்க்கு அதாவது இலக்கியாவும், ரேவதியும் வந்துட்டு, "நீங்க இங்கிருந்து முதல்ல போங்க. அதாவது கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க உயிருக்கே ஆபத்து." அப்டின்ற மாரி சொல்லி, எஸ்எஸ்கேவ இங்கிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா, எதுக்காக நம்ம கௌ அ இலக்கியாவும், ரேவதியும் இத பண்றாங்க அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டாரு அப்டின்னா ரொம்ப நல்லது. ஆனா, இங்க இன்னொரு ஒரு சிறப்பான சம்பவமே நடக்குது. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் வந்து பொருட்படுத்தாம இந்த எஸ்எஸ்கேவ தொரத்திட்டு போம்போது, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நடந்துடுது. ஒரு லாரி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம வேகமா வந்து இடிச்சு, கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற லெவலுக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தன்னோட புள்ள யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு கொல்லணும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால இனிமே நம்ம கௌதம இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இல்ல இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டாரு அப்டின்னா ரொம்ப நல்லது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சேஃபே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.